வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன். சிறப்பான வரவேற்புரை நல்கிய அருள்நிதி நகலேஷ் ஐயா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி ஆழமான துரியாதி தவத்தை வழிநடத்திய அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியுரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நகலேஷ் ஐயா அவர்களுக்கும் நிறைவாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு சமுதாய தொண்டு. மகான் தான், சமுதாயம், இயற்கை, இந்த இணைப்பில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருப்பதாக சொல்றாங்க. இந்த மூன்றுல தான் நம்மளோட வாழ்க்கை நடைபெற்று கொண்டு இருக்குது. தான் அப்படின்றது ஒரு தனி நபரை, ஒரு இண்டிவிஜுவலை குறிக்கும். சமுதாயம் என்பது பல்வேறுபட்ட ஒரு கூட்டு அமைப்பாக இருக்கிறது. இந்த உயர்மிகு சமுதாயத்தில் வாழும் நான் சமுதாய தொண்டு எப்படி செய்கிறோம் அப்படின்றதான் இந்த சிந்தனையில நம்ம பார்க்க போறோம். பொதுவாக தொண்டு அப்படின்றதுக்கு சமமான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் அப்படின்றதுக்கு தமிழ்ல 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. தொண்டு, சேவை. இந்த சேவையை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ளும். சேவை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருப்பதில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு தனித்துவமாக தன்னை காட்டிக்கொள்வது. இப்போ நிறைய அன்பர்கள் இருக்கிறீங்க. பொதுவாக கேட்பாங்க, நீங்க எவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு அரசு துறையிலையும் சேவை செய்திருக்கலாம், ஒரு பிரைவேட்லயும் சேவை செய்திருக்கலாம். அப்போ நாம் என்ன பதிலவா இருக்கும் அப்படின்னா, ஒரு 25 வருடம், 30 வருடம், 35 வருடம் சேவை செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேவை செய்தேன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சேவையோட ஒரு பலனாக, அதனோட பிரதிபலிப்பாக நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கிறது. அந்த சேவையை நம்ம ரொம்ப சிறப்பா செய்தோம்னா நமக்கு நல்ல பாராட்டு கிடைக்குது. அந்த வேலையை நம்ம இன்னும் ரொம்ப அதிகப்படுத்தி கடுமையா உழைத்து நமக்கு பண்ணோம்னா, தனிப்பட்ட அந்த நபரை ப்ரூஃப் பண்ணாலோ, குழுக்களாக இருந்து அவங்களோட சேவையை அதிகப்படுத்தினாலோ அவர்களுக்கு போனஸ் கிடைக்குது, நிறைய ரிட்டர்ன்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்குது. இது சேவையாக கருதப்படுகிறது. ஒரு தனிநபர் அல்லது நிறுவனம் சார்ந்த ஒரு பொறுப்புடைய கடமைதான் சேவையாக இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு போலீஸ் இருக்கிறாங்க. போலீஸோட வேலை என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு திருவிழா நடந்தாலோ, இல்ல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வு நடந்தாலோ, இல்ல ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு நடந்தாலோ அவங்க என்ன பண்ணும்? அதிகப்படியான பாதுகாப்பு கொடுத்து அங்கிருக்கும் மக்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு வராமல் இருப்பதற்காக அவங்க செயல்படும். இது சேவையாக கருதப்படுகிறது. அப்புறம் ஒரு நல்ல தொழில் முனைவோர் இருக்கணும். அந்த தொழில் முனைவோர் தன்னோட பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பவர்களோட வாழ்க்கை நல்ல அதிகமாகும். ஸோ இதுல பெனிஃபிட் 2 இருக்கு. அவரோட பிசினஸும் நல்ல எக்ஸ்டெண்ட் ஆகுது, நிறைய பேரோட வாழ்வியலும் மாறுது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவைகளை புரிந்து கொண்டு செய்வது சேவையாகும். ஆனால் நம்மளோட தலைப்பு என்ன? தொண்டு. தொண்டு என்பது அப்படின்னா மகான் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க? ஒரு உயிர் துன்பப்படும் பொழுது துன்பம் நீங்கி அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது தொண்டாகும். ஒரு ஒரு உயிர் துன்பப்படுது, அது ஒரு மனிதர்களாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு விலங்கினமாக இருக்கலாம். அந்த உயிர் துன்பப்படும் பொழுது அதில் இருக்கும், அதுக்கு தன்னால் ஆன்ற அந்த உடலால், உயிரால், மனதால், நேரத்தால், பொருளால் நம்ம உதவி செய்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அது இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அதற்கு நாம் செய்யும் செயலே, அந்த பண்பே தொண்டாகும். இத்தகைய தொண்டு செய்பவர்கள் தான் வரலாற்றில் இடம் பெறுவார்கள். சேவை செய்பவர்கள் கொஞ்ச நாள் செய்வாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும். அதற்கப்புறம் சில காலங்கள், சில வருடங்களுக்கு அப்புறம் அடுத்து சேவை செய்பவர்களை இந்த உலகம் பேச ஆரம்பிச்சிடும். ஆனா தொண்டு செய்பவர்கள் எப்பொழுதுமே வரலாற்றில் நினைத்து இருப்பார்கள். இந்த தொண்டு எப்படி ஆரம்பித்து? முதல்ல குடும்பத்துல சேவையா ஆரம்பித்து, அடுத்ததாக சமூக நல
நல்ல நோக்கோடு சொன்னல, சமுதாயத்தோடு இணைந்து வாழும் பொழுது சமுதாய நல்ல நோக்கோடு சிந்தித்து செயல்பட உண்மையாக இந்த தொண்டுனால என்ன நடக்குதா, சமுதாயம் வளர்ச்சி பெறுகிறது. பொதுவாக இந்த தொண்டெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, முதல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கல்வி தொண்டு செய்வாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கூலோ, காலேஜோ, யுனிவர்சிட்டியோ ரன் பண்ணி, அது மூலமா ஏன்னா கல்வி மூலமா இந்த உலகத்தை மாத்த முடியும் அப்படின்றது எல்லோரோட ஒரு காமனான ஒரு கருத்தா இருக்கும். அப்படி தொண்டு செய்து இந்த சமுதாயத்துல மாற்றத்த கொண்டு வரும். இப்படி கல்வி தொண்டு செய்தது அப்படின்னா, இம்மீடியட்டாக பர்ட்டிகுலரா இந்தியால, தமிழ்நாட்டுல இருக்கிற நமக்கு உடனே ஞாபகம் வர ஒரு பெர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தோன்னா, கர்ம வீரர் காமராஜர். அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவரு போயிட்டு இருக்கிறாரு. அஃபிஷியலா ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்காரு. அங்க ரயில்வே கேட் போட்டுட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் அங்க ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழலா இருக்கும்போது, ஒரு குழந்தையை பார்த்து கொண்டிருக்கார். அந்த குழந்தை ஆடு, மாடு மேய்க்கிற அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறது. கூப்பிட்டு கேட்கிறா, "ஏன்பா நீ கல்விக்கு போலையா? நீ படிக்க போலையான்னு?" கேட்டப்போ, அந்த குழந்தை கேட்ட ஒரு கேள்வி. நான் படிக்க போயிட்டேன்னா, எனக்கு யாரு சாப்பாடு போடுவான்னு அந்த குழந்தை கேட்டவுடனே, அது அவருடைய மனதை அப்படியே மாற்றி, அந்த கல்வி தண்டின் மூலமாக இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி, ஒரு படிப்பறிவே இல்லாத ஒருத்தர், படிப்பறிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக, அந்த கல்வி தொண்டை எடுத்ததுனால, இன்ன வரைக்கும் காமராஜர் அப்படின்ற ஒரு பெயர் தமிழ்நாட்ட பொறுத்தவரை நெறைய பேர், குறிப்பா பெண்கள் கல்வியில உயர்ந்து இருப்பதற்கு காரணம் என்ன? அவரு கொடுத்த அந்த கல்விக்கான அந்த தொண்டு தான். அடுத்ததாக மருத்துவ தொண்டு செய்வாங்க. மருத்துவத்துறையில நெறைய பேர் செய்வாங்க. நமக்கு மருத்துவத்துறை தொண்டு அப்டின்னா, மருத்துவத்துறை தொண்டு மட்டும் இல்லாது, மக்கள் தொண்டும் சேர்ந்து செய்தது அப்டின்னா, மதர் தெரசாவ நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த முடியும். வேறு நாட்டில் பிறந்தாலும், வேறு நாட்டில் பிறந்த பொழுதும், இந்த நாட்டில் தாய் மண்ணுக்கும் மட்டுமல்லாது, தான் காலடி எடுத்து வைத்த அனைத்து மண்ணும் நல்லா இருக்கணும் சேவை செய்த 2 பேர் யாரு அப்டின்னா, மதர் தெரசா. அவங்க அல்பேனியால பொறந்தாலும், அவங்க இந்தியா மிஷனரி ஆஃப் சேரிட்டி அப்படின்றத வச்சு ஆதரவற்றவர்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. தொழில் நோயாளிகளுக்கு பண்ணாங்க. குழந்தைகளுக்கு சர்விஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க மருத்துவ தொண்டின் மூலமாக வரலாற்றில் இடம்பெற்றார்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுல காந்தி தாய் மண்ணை தாண்டி ஆப்பிரிக்கா போனபோது கூட அங்க சுதந்திரம் கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு அருட்தொண்டி ஆற்றினார்கள். அப்புறம் சுற்றுச்சூழல் தொண்டு. அடுத்ததாக தொண்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் வாழும் இந்த சமுதாயம் சுற்றுச்சூழல் ஒரு கிளென்லினஸ் இருந்தா தான், இயற்கை நல்லா இருந்தா தான், நாம் நோய் இல்லாம நம்ம வாழ்க்கையை திறம்பட செயல்பட முடியும். இப்போ இந்த சுற்றுச்சூழல் தொண்டு அப்படின்னா, ஒரு நிகழ்வு ரீசென்ட்டா ஒரு யூடியூப் இன்டர்வியூ பார்த்தேன். அந்த போலியோ டிராப்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு குடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கும்பொழுது, அத ஒரு சர்விஸா பண்ணிட்டுருக்காங்க. ஒரு மலை உச்சியில கீழ இருந்து மேல போறதுக்கு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும். அந்த இடத்துல போய் அந்த கேம்ப் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்து அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்ல அந்த கேம்ப நடத்த முடியும். ஸோ முன்னாடி வந்தப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் இந்த குறிப்பிட்ட தேதியில நாங்க கேம்ப் போட போறோம் சொல்லி. எப்பொழுதுமே ஒரு பெண்மணி, ஒரு விவசாயம் செய்யும் ஒரு பெண்மணி 12 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. மத்த கேம்ப் பண்றவங்கலாம் கார்ல போம்போது, இந்த அம்மாக்கு பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதனால, அவங்க நடந்தே அந்த கேம்ப்புக்கு தன்னால ஆன உதவி செஞ்சுட்டு போவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க ரீச் ஆகுறதுனால, அடுத்த மாதம் அதே இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. கேம்ப் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அங்க இருக்கிற அந்த ஹெட் அங்க இருந்திருக்கிறாங்க. ஐயோ! அம்மா நீங்க போன மாதம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இவங்க ரொம்ப இயல்பா சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையா? அடுத்த மாசம் எப்ப கேம்ப்ன்னு சொல்லுங்க. நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்பர் கேட்கிறாரு. நீங்க இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றீங்க. இன்னைக்கு இல்லன்னு சொல்லிட்டோமே! இதனால உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையா? அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். இதெல்லாம் எதிர்பார்த்தாயா செய்றோம். நம்மளால முடிஞ்ச உதவிய மக்களுக்கு செய்றோம். அது மூலமா எனக்கும் தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த போலியோவோட ஹெட் சொல்றாரு. இத மாதிரி ஒரு தொண்டு என் வாழ்க்கையில் இனிமேல் பார்க்க முடியுமா? அப்படின்னா எனக்கு தெரியவே இல்ல. நான் அப்ப அவங்கள ஃபீல் பண்ணேன். லீடர்ஷிப் குவாலிட்டியோட உச்சக்கட்ட நிலைய இந்த அம்மாட்ட கத்துக்கலாம். என்ன நடந்தாலும், இவ்ளோ நம்ம உடலால நம்ம அலைஞ்சோமே, அன்னைக்கு நமக்கு ஏன்னா அவங்க டெய்லி விவசாயம் செய்து வாழ்றவங்க. ஸோ அன்னைக்கு தன்னோட வருமானம் போயிடுச்சேன்னு எந்த ஒரு சலிப்பு இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அவங்க செய்து. ஸோ இது நாம் எல்லோரும் சுற்றுச்சூழல் பற்றி செய்றோம். நம் மகான் கொடுத்தது
சமூக நலத்தொண்டு. இவர்கள் எல்லாமே நாம் சமூகத்துக்காக செய்யற தொண்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சமூக நலத்தொண்டு அப்படிங்கும்போது இதுல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்குள்ளாக நம்ம வாங்கிட்டோம்னா அந்த சமூக நலத்தொண்டை நாம் இன்னும் சிறப்பா செயல் முடியும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டாய், இன்ப நிலை தானே வைந்தேதும் பராபரமே அப்படின்னு சொல்லி சேவையின் இனிமையை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த தொண்டுலாம் நம்ம என்ன நினைச்சோம்? ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் ஒரு கல்வி தொண்டு செய்தா இருக்கட்டும், ஒரு மருத்துவ தொண்டு, ஒரு சுற்றுப்புற சூழல் தொண்டெல்லாம் இப்போ என்னால செய்ய முடியாது. ஏன்னா வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அதனால ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாம் செய்தால் போதும். நிறைய பேர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் நாம் செய்தா போதுமே, அப்போ நமக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும். நம்ம நிறைய தொண்டு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் தானே. ஆனா இந்த தொண்டை எப்பொழுது தொடங்க வேண்டுமானால் ஓரளவு ஓரளவு குழந்தைகள் வளர்ந்த பருவத்திலேயே அவங்க செய்ய தொடங்கணும். ஏன்னா 20 வயது வரை வாழ்வின் எல்லா வளங்களையும் நான் எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்டுக்கிறோம். நம் கல்வியாகட்டும், உணவாகட்டும், உறைவிடமாகட்டும், நமக்கு இயல்பான ஒரு உறக்கமாகட்டும், அறிவாகட்டும், இது எல்லாமே நாம் இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த கடமையை, அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு நாம் குழந்தை முதலே இந்த குழந்தைங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லணும்? நம்ம வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு சின்ன பால்கனி இருந்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன செடி நட்டுவதற்கு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது பிற்காலத்துல மரங்கள் நட்டு இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு இயல்பான வயதிலேயே உருவாக்கலாம். அடுத்ததாக ஒரு 20 வயது ஆகும் பொழுதும் நல்ல உடல் தகுதி, மன தகுதி எல்லாருக்குமே வந்துடும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? ஒரு நல்ல பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். இந்த சமுதாய தொண்டு ஏதோ ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படியெல்லாம் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் நம்மால செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். இந்த பிளட் டொனேஷன் கொடுக்கறது மூலமா நம்ம எத்தனை அன்பர்களோட, நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனை அன்பர்களோட வாழ்க்கையை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். இந்த தொண்டெல்லாம் செய்யணும் அப்படின்னா முதலாவதாக சமுதாய தொண்டு செய்தாலும் சரி, இல்லை சேவை செய்தாலும் சரி, அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டியது அந்த உடல் தகுதி நன்றாக இருக்க வேண்டும். இந்த உடல் நன்றாக இருந்தால் மட்டும்தான் சேவையோ தொண்டோ செய்வதற்கு நமக்கு ஒரு ஆற்றல் அதிகப்படும் பொழுது, ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் நம்மால் பிறருக்கு அதை கொடுக்க முடியும். இந்த உடல் ஆற்றல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உடல் ஆற்றல் நாள் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும்ன்றனாலதான் தொண்டாற்றுவதற்கான முதல் தகுதியாக நமக்கு நல்ல உடல்நிலை இருப்பதற்காக நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்தாங்க. இந்த உடற்பயிற்சி நம்ம நல்லா செய்துட்டு இருக்கும் பொழுது முதலாவதாக நம்ம குடும்பத்துக்கு நம்மால் நல்ல சேவை செய்ய முடியும். அப்புறம் ஒர்க்கிங்ல இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பர்சனலா நம்மளோட டெவலப்மெண்ட்டை காமிச்சு அது மூலமா ப்ரூவ் பண்ணி நம்முடைய வாழ்வியல் தேவைகளை அடைய முடியும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு டயர்டா வீட்டுக்கு வரமே, இப்போ செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுதும், இந்த உடல் தகுதியாக இருக்கும் பொழுதும், ஒரு ஆபீஸ்ல இருந்து வந்தாலும் ஈவினிங் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மன்றத்திற்கு சென்று அங்கு இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு தவமோ, ஒரு பயிற்சியோ, ஒரு ஸ்பீச்சோ நம்மளால் கொடுக்க முடியும். சோ இந்த தொண்டில் உடல் தகுதி அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த உடல் தகுதிக்கு நல்ல உணவு, நல்ல உறக்கம், உழைப்பு எல்லாமே நாம் எண்ணம், சொல், செயல் எல்லாமே சரியாக வைத்திருக்க வேண்டும். அப்புறம் உடற்பயிற்சிக்கு பின்பாக இந்த தொண்டு செய்யணும். என்ன இருக்கணும்? முதலில் மனம் விரிவுபட வேண்டும். உடல் ரீதியா நான் விரிவுபட்டுட்டேன், மன ரீதியா விரிவுபட வேண்டும் என்றால் மனம் விரிவுபட்டு உண்மை நிலை உணர்ந்து எல்லாம் வல்ல இறைநிலையின் மலர்ச்சி தோற்றங்களே என்ற உணர்வு வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைநிலையின் மலர்ச்சி தோற்றங்களே அப்படின்ற எண்ணம் எப்போது நமக்குள்ளாக வந்து விட்டதோ அப்பொழுது நாம் தொண்டுக்கு தயாராகி விட்டோம் அப்படின்னு அர்த்தம்.
இது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதுல வந்திருக்கிறோம். நாம் புரிஞ்சுட்டோம். பட் இந்த இளைய சமுதாயத்திற்கு நாம் எப்படி குடுக்கலாம்? இந்த மகானோட பயிற்சிகளை குடுக்கும் பொழுதும், அங்க அகத்தவம், அகத்தாய்வு செய்யும் பொழுதும், அவங்க சின்ன சின்ன உதவிகள செய்ய ஆரம்பிப்பாங்க. முதலாவதாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. கேரிங் இஸ் ஷேரிங். உன்னுடைய சின்ன ஒரு உணவிலேருந்து, ஒரு பென்சில் பாக்ஸ்லேருந்து அடுத்தவங்களுக்கு குடுத்து குடுத்து பழகும் பொழுதும், ஒரு காலகட்டம் வரும் பொழுதும் அவர்களுக்கு கல்வியை அவங்க குடுப்பாங்க. பாரதியார் அதான் சொன்னாங்க. அம் "அன்னச்சத்திரம் 1000 அமைப்பிலும் ஆலயம் 10,000 நாட்டிலும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்த." அந்த எழுத்தறிவு அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயத்த அந்த குழந்தைகள் செய்யத் தொடங்கும்போது, இது படிப்படியாக உயர்ந்து ஒரு காலகட்டத்தில் அந்த சமுதாய தொண்டாற்றுவதற்காக அவர்கள் தன்னை உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் தயார்படுத்தி விடுவார்கள். நாம் நெறைய பேர சொல்லியிருக்கோம். ஆன்றோர்கள பார்க்கும்பொழுது, தாய் ஒரு கனவு காண்றாங்க. அதனுடைய இல்லற கனவை களைந்து துறவறம் பூண்டு ஆன்மீக தொண்டாற்றியவர் யாருன்னா, ஆதிசங்கரர். அத்வைத்த தத்துவத்தை நமக்கு கொடுத்த அந்த ஆதிசங்கரர் ஆன்மீக தொண்டாற்றினார். மகாவீரர் என்ன பண்ணாரு? சமரச நிலையை தோற்றுவித்தார். புத்தரோ அன்பை விதைத்து அருட்பணியாற்றினார். இப்படி நாம் தொண்டை பற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றியதால்தான் இன்று மக்கள் மனதில் நிலைத்து என்றென்றும் இருக்கிறார்கள். சோ இந்த தொண்டாற்றும் பொழுது அப்படியே இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அப்படியே நம் இல்லறத்துல நம்மள தொண்டாற்றுவதற்கு விட்டுக் கொள்ளுவாங்களா? அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் மகான் இந்த தொண்டாற்றுபவர்களுக்காக சில குணநலன்களை வகுத்திருக்கிறார்கள். மகான் கையெழுத்து போடும் பொழுது உலக நல தொண்டன் வேதாத்திரின்னு தான் போடுவாங்களாம் எப்பொழுதும். அந்த ஆன்மீக தொண்டு ஆற்றுபவர்களுக்கு என்ன முக்கியமாக இருக்க வேண்டும்? என்ன குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப இருக்கணும்? கடமை, பொறுப்பு அதிகம். வள்ளலார் சொல்றாரு, "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் ஆடினேன்." சோ அந்த பயிராகவே அவங்க மாறினாங்க. சிம்பத்தி அப்படின்ற மோடுலேருந்து எம்பத்தியாக அதுவாகவே மாறும் பொழுதுதான் அந்த தொண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. ஆன்மீக தொண்டு செய்வதற்கு மகான் கொடுத்த கவி, "சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டுக் கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன் இயல்பாய் அதுவாகவே மாறி பழகிக்கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம்." அதுதான் எம்பதி. நமக்கு மன்றத்துல போறோம், பயிற்சிகளை கொடுக்கிறோம். நாம் இந்த பயிற்சிகள் மூலமாக விழிப்புணர்வை பெற்று அறிவு நிலையில உயர்ந்துட்டோம். பட் அங்கு வருபவர்கள் அதே விழிப்பு நிலையோட இருப்பாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். அப்படி வரும் அன்பர்களுக்கு சில நேரம் அவர்கள் நம்மை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்கன்ற வார்த்தை கூட நம்ம மனது வருத்தப்படுற மாதிரி சில செயல்களோ செய்யும் பொழுதும் நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டிஸ்டர்பன்ஸா தானே இருக்கும். ஒரு கஷ்டமா தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிலை வரும் பொழுதும் மகான் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வருத்தப்படாது, இருந்து செயல்புரிய வேண்டும். இந்த தொண்டுக்கு அடிப்படையாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தியாகம். இந்த தொண்டு செய்யும் பொழுது நான் முக்கியமாக என்னை தியாகம் நான் செஞ்சுட்டேனா, அதனோட அடுத்தடுத்து வர்ற விஷயங்களாகிய விட்டுக் கொடுத்தல், பொறுமை, அன்பு இதெல்லாம் இயல்பாகவே வந்துவிடும். இந்த தியாக உணர்வு வரணும் அப்படின்னா, நம் உடல் அளவிலும், மனதளவிலும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மை நமக்கு எப்படி கிடைக்கிறது? இந்த பயிற்சிகள் மூலமாக மன தூய்மை பெறுறோம், வினை தூய்மை பெறுறோம், கூர்ந்த அறிவாற்றல். அவங்க அறிவிலிருந்து பேசுறாங்க. பட் என்னுடைய அறிவிலிருந்து என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தொண்டு செய்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. தொண்டை பற்றி பேசுறோம். நிறைய அன்பர்களை பற்றி பேசுறோம். இப்படிப்பட்ட வேதாத்திரியம் அப்படின்ற பொக்கிஷம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிற மகானை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுறோம். உலகம் முழுதும் பேசுறோம். ஆனால் இந்த மகானை நமக்கு விட்டு கொடுத்த இந்த லோகாம்பாள் அப்படின்ற அம்மாவை நாம் எத்தனை தடவை நினைவு கொள்கிறோம்? சின்ன வயது முதலே மாமாவாக பார்த்தாங்க. மாமாவாக பார்த்து அவர்களை சூழ்ந்தே அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. திருமணம்ன்ற பந்தத்துல இணைந்தாங்க. மகானுக்காக தன் வாழ்நாளையே அவங்க அர்ப்பணித்தாங்க. ஒரு நாள் அவ்வளோ நேசிச்ச அந்த மகான் ஒரு நாள் போய் நான் சமுதாயத்துக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா, சிந்தித்து பார்த்தோன்னா
ரொம்ப ஒரு சமமான மனநிலையில தான் இருந்திருக்காங்க. முதலாவதாக மகான் மீது அவங்கள் வைத்திருக்கும் அந்த அன்பு. 2வதாக தொண்டு அப்படின்றது அவங்க உடம்பிலேயே ஊர்ன ஒரு விஷயம். மகான் பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ளாக அந்த ஊர்ன ஒரு விஷயம் தான். அவங்கள் தியாகியாக நமக்கு மகானை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ உயர்ந்த தொண்டு என்னுடைய பார்வையில் உயர்ந்த தொண்டு சமுதாயத்துக்கு இன்றளவும் யாரு பண்ணியிருக்கிறாங்கன்னா, லோகாம்பாள் அம்மா விட்டுக் கொடுத்திருக்காங்க. அப்படி விட்டுக் கொடுக்கும் பொழுது குடும்பத்துல நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை பொறுமையாக கையாண்டு அன்பு ஒன்றுதான் இந்த வாழ்க்கையின் அடித்தளம். இந்த அன்புக்காக என்னுடைய கணவர் விரும்பும் அந்த சமூக நல தொண்டுக்கு அவரை நான் விட்டுக் கொடுக்கிறேன். விட்டுக் கொடுத்து அப்படி கொடுக்கும் பொழுது கருணையோடு அவரை ஒரு கருணையோடு பார்த்து சந்தோஷமா அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த லோகாம்பாளை இந்த நேரத்தில் நினைவு கூறி நாம் அனைவரும் அவர்களுக்கு வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையின் மூலமாக நன்றி கூறுவதே நாம் அவர்களுக்கு செய்யும் ஒரு தலையாய கடமையாக நினைக்கிறேன். அப்படி மகான் வந்துட்டாங்க. மகான் வாழ்வில் நடந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு 6 மாதம் இந்தியாவில் இருப்பாங்க. 6 மாதம் வெளிநாட்டில் இருந்து சர்வீஸ் செய்துட்டு இருப்பாங்க. ஒரு முறை இந்தியாவுல அவங்க சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பேராசிரியர் ஷேர் பண்ண ஒரு விஷயம். அவங்க மகானை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அதை ரீட் பண்றாங்க. அந்த கவிதையில எண்டில் அவங்க சொல்றாங்க, உலக தொண்டருக்கு தொண்டாற்றி செய்வதில் மகிழ்ச்சி அப்படி சொன்னாங்க. உலக தொண்டன் யாரு? மகான் தான். மகான் கொடுத்தது வேதாத்திரியம். அந்த வேதாத்திரியத்திற்கு தொண்டாட்டி மகிழ்வதே பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மத்த ஒரு சாதாரண ஒரு குருவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிரிப்பாங்க, அதை ரசிப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ மகான் கூறிய பதில் என்னன்னா, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிவு நிலையில் உயர்த்தி விட்டேன். நீங்கள் ஒவ்வொருவரும் குருவாக இருந்து இந்த ஆன்மீக தொண்டாற்று மகிழனும் சொல்லியிருக்காங்க. யாரால இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னா, நம்முடைய மகான் வேதாத்திரி மகரிஷியால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், சொல்ல முடியும். இந்த தொண்டுக்கு வருபவர்கள் மன தூய்மை, வினை தூய்மை பெற வேண்டும் அப்படின்னா அவங்க அகத்தாய்வு செய்யணும். அகத்தாய்வு தவம் செய்யும் பொழுது மனம் அமைதி நிலையை அடையுது. பட் மனம் இன்னும் தூய்மை பெற்று அந்த வினை தூய்மையிலிருந்து முழுவதுமாக வரணும் அப்படின்னா அவங்கள் அப்போதைக்கு அப்போது அகத்தாய்வு செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளாக அந்த கூர்ந்த அறிவுத்திறன், அந்த அவேர்னஸ், கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அவங்களுக்குள்ளாக வரும் பொழுது என்ன நமக்குள்ளாக உணர்வோம் அப்படின்னா, நம்ம குடும்ப கடமையும் சரியாக செய்யணும். அதே நேரத்தில் எல்லாமும் கொடுத்த இந்த சமுதாயத்துக்கும் நாம் தொண்டு செய்ய வேண்டும். அதான் மகான் என்ன சொல்றாங்கன்னா, குடும்ப கடமை ஒன்றோடு ஒன்று கெடாமல் தொண்டாற்றணும். இப்போ காலையில இருக்கிறோம், ஒரு 9:30 மணிக்கு இந்தியன் டைம்ல இது கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னா, காலையில் குடும்பத்துல என்னென்ன கடமை செய்யணுமோ நாம் செய்ய வேண்டிய பயிற்சிகள் எல்லாம் செய்து உணவு எல்லாம் தயார் செய்து வைத்துட்டு அப்பதான் தொண்டாற்றி நம்ம இன்பம் காண முடியும். இல்லாத பட்சத்துல இந்த தொண்டோட பயன் நமக்கு முழுமையாக கிடையாது. சோ இல்லறமும் நல்லாக இருக்க வேண்டும், சமுதாயமும் நல்லாக இருக்கணும், நமக்குள்ளாக அந்த பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிகள் மூலமாக தான் நம்ம இந்த பேலன்ஸை கொண்டு வர முடியும். மகான் ஆரம்ப காலத்துல இந்த சமுதாயத்துல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா என்ன நினைச்சாங்க, பத்திரிகைகள் மூலமாக எழுதினாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுதினாங்க. அது மூலமா மக்களுக்கு ஒரு அறிவு, அவங்க அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு செயல்படுத்துறாங்க. அப்புறம் யோசித்து தனித்து நிற்பதை விட சமூகமாக எல்லாரும் சேர்ந்து அந்த தொண்டு செய்யும் பொழுது என்ன ஆகுதா, இதுல நிறைய பேர் சேர்ந்துவார்கள் அப்படித்தானே, உயர்ந்தவர்கள் வருவார்கள். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதற்கு கீழ் நிலையில் இருக்கும், அறிவில் கூறுகிறேன், கீழ்நிலையில் இருக்கும் அன்பர்களை மேற்கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைத்தாங்க. அதனால்தான் மகான் சொன்னாங்க, உயர்ந்தோர்கள் ஒன்று பெற்று தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். அதனால்தான் சத்சங்க தொடர்பு இருக்கணும்னு சொல்றாங்க. நமக்குள்ளாக 1000 அந்த பயிற்சிகள் இருந்தாலும், நம் விளக்கங்கள் இருந்தாலும், அப்போது நாம் சத்சங்கத்துல தொடர்பு கொண்டதுனால 2 பெனிஃபிட் கிடைக்குது. முதலாவதாக அந்த தொடர்பின் மூலமாக நாம் நல்ல தவம் செய்யறோம், மன அலைச்சூழல் மாறுது, நம்மளுடைய பல பிரச்சனைகளிலிருந்து நம்மால் வெளிவர முடியுது. 2வது அங்கு செய்து நாம் தொண்டாற்றுகிறோம். எல்லாமே தொண்டுதான். ஒரு சேர் எடுத்து போட்டா கூட நம்ம தவ மையத்துல அது ஒரு தொண்டுதான். ஒரு தண்ணீர் கொடுத்தால் கூட அது ஒரு தொண்டுதான். நம் உடலால், உயிரால், நம் பொருளாதாரத்தினால்
எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த தொண்டு நிஷ்காமியமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உயிர் அந்த துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு இயல்பாக நலமாக வாழ்வதற்கு நம்மால் ஆன்ற அந்த சிறு உதவியை தான் தொண்டு என்று மகான் குறிப்பிடுகிறார்கள். இப்போ ரீசெண்டா ஒரு இந்தியாவுல நடந்த ஒரு விஷயம். அவார்ட் நடக்கும். நேஷனல் அவார்ட்ஸ் நடக்கும். அதுல வந்து ஒரு அம்மனுக்கு வந்து மன்னிக்கவும். ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு விருது குடுத்தாங்க. பத்மஸ்ரீ அவார்ட் குடுத்தாங்க. அவங்க சமூக நல தொண்டுல என்ன செய்தாங்க? அவங்களோட ஒரு பேஸா என்ன வச்சிருந்தாங்கன்னா, அவங்க சுற்றுப்புற சூழல் வந்து நலமாக இருக்கணும் அப்படின்னு நெனச்சாங்க. அந்த சுற்றுப்புற சூழல் நலமாக இருக்கணும்னா, அடிப்படையில குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் குடுக்குற அந்த விஷயம் தான் சாலு மரதா திம்மக்கா அப்படின்ற பேரு. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க 8,000 மரங்களை வந்து அவங்க நட்டாங்களாம். அந்த 8,000 மரங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த கர்நாடகால அந்த குறிப்பிட்ட ஏரியால 4.5 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா மரங்கள வளர்க்கறது மூலமாக, அந்த இடமே ஒரு சோலை மாதிரி இருந்துச்சாம். அங்க போறவங்க, வர்றவங்க எல்லாரும் அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி அந்த ஸ்பாட்ட வந்து அவங்க வாழ்ந்தாங்களாம். அதற்காக அவர்கள மரத்தின் தாய் அப்படின்ற பட்டம் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ அவார்டும் அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. இது மூலமாக என்ன தோன்றுதுன்னா, சமூக நலத்தொண்டு எந்த விதத்திலும் நாம் செய்யலாம். நமக்கு எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, உடலால், அறிவால் செய்யும் பொழுது, உள்ளத்தால் நாம் செய்யும் பொழுது, ஒருவேளை நேரம் இல்லை, எனக்கான சூழ்நிலையை இடம் கொடுக்கல அப்படின்னா, பொருளாதாரத்தின் மூலமாக நாம் தொண்டு செய்யலாம். இங்கு நாம் யார்? நாம் வந்து வேதாத்திரிய தொண்டு செய்ய நம்ம வந்திருக்கோம். இந்த வேதாத்திரிய தொண்டு செய்யும் பொழுது, நமக்குள்ளாக இந்த கேரக்டர வந்து எப்பொழுதும் நாம் வந்து அழுத்தமா வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அழுத்தம் இருக்கணும்? நாம் வந்து அன்புடன் கொடுக்க வேண்டும் இந்த தொண்டு. பொறுமையாக இருக்க வேண்டும். சில டைம் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல எல்லாம் பார்த்தோன்னா, நெறைய கேள்விகள் வந்து அவங்க அறியாமையில கேட்டுட்டே இருப்பாங்க. பட் ஒரு ஒரு கேள்விக்கும் நாம் என்ன பண்ணணும், ரொம்ப அ பொறுமையா அவங்களோட நிலையிலிருந்து, நான் அந்த நிலையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், அதே நிலையிலிருந்து நாம் அதை பதில் செய்யும் பொழுது, அந்த அன்பர் வந்து அறிவு நிலையில் உயர்ந்து, அதற்கப்புறம் அவங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, அதுதான் இந்த தொண்டோட உச்சக்கட்ட இயல்பாக இருக்கிறது. மகரிஷிட்ட எல்லாம் கேட்பாங்களாம். எப்போல்லாம் தொண்டு செய்யலாம்? அப்படிங்கும்போது, தோணுன நேரமெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்துட்டு, உலக நல தொண்டனாக வாழ்ந்து, அவர்கள் கற்ற எல்லா பயிற்சியும் அப்படியே நமக்கு குடுத்துட்டாங்க. அந்த பயிற்சிகளை வாங்குன நாம், நம்ம என்ன பண்ணணும்? முதலாவதாக நம் உடலை நல்லாக வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மனம் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். அகத்தாய்வு செய்து நமக்கு வந்து வினை தூய்மை பெற வேண்டும். நமக்குள்ளாக இருக்கும் அந்த உயிரை நன்கு வளப்படுத்த வேண்டும். அந்த உயிர் வளமாக இருந்துட்டு அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் தொண்டாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் செய்தா கூட அது தொண்டாக செய்யும். பக்கத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எல்லா விஷயமும் தொண்டாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தை போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய கல் இருக்கு. எல்லாரும் அந்த ரோட கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த சின்ன குழந்தைக்கு உள்ளாக இருக்கும் அந்த இறைநிலை எப்படி செயல்படுதுன்னா, அந்த குழந்தை அம்மாட்ட சொல்லும். "அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கல்ல தூக்கி ஓரமா வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த கல்ல தூக்கி ஓரமா வைக்கும் பொழுது, அங்க செல்ல எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து ஒரு பிரமிப்பாவும், ஒரு ஷையாவும், நாம் செய்யாத இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த குழந்தை செய்யுதே அப்படின்றது ஒரு ஷையான ஒரு மனநிலையிலும் இருக்கிறார்கள். இதெல்லாம் மாறணும்னா, குழந்தை பருவத்திலிருந்தே இந்த சமுதாய தொண்டு இந்த குழந்தைங்களுக்கு செய்ய சின்ன ஆக்டிவிட்டி மூலமா நாம் வந்து குடுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது அவங்க வந்த பின்னாக அவர்களுக்கு இந்த வேதாத்திரிய கல்வி கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னாக இந்த சமுதாய தொண்டு அப்படின்றது ஏதோ ஒரு விஷயமாக இல்லாம வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் எந்த நிமிஷம் நான் செய்தாலும், எந்த ஒரு செயல் செய்தாலும், ஒரு கார்பேஜ் கிளியர் பண்ணும்போது கூட நம்ம கான்ஷியஸா ஒரு காமனா போடாம அதுக்குண்டான இடத்துல போய் கிளியர் பண்ற ஒரு சின்ன செயல் கூட இந்த சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு செயலும் தொண்டாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் அந்த தொண்டை நோக்கி செயல்பட வேண்டும். சேவை தேவைக்கு மட்டுமல்லாது அவர்கள் உயிர் வளம் பெறவும் சேர்ந்து செய்யும் அந்த சேவையே தொண்டாக கருதப்படுகிறது. அதான் மகான் செய்றாங்க. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு செய்யறது தான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்றது போல தொண்டு செய்வதன் மூலமாக
நாம் இன்பமாக, நாம் சுற்றி இருக்கும் அனைவரும் இன்பமாக இருக்கும் பொழுதும் மகானுடைய கனவாகிய அந்த வேதாத்திரியம் என எல்லா மனிதர்களுக்குள்ளும் சென்று அந்த அமைதி நிலவதற்கு நம்மால் ஆன தொண்டாற்றி இன்பம் காண்போம். வேதாத்திரிய தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.